ஸோ திருக்குறள் அண்ட் லீடர்ஷிப் அதை பற்றி பேசுகிறதுக்காக மிஸ்ஸஸ் சுப்லக்ஷ்மி முத்துக்குமாரை வந்து நான் கூப்பிடுறேன். அவங்க மேடம் பார்த்தீங்க, ப்ளீஸ் கம். ஸோ இவங்க வந்து ஒரு மூலக்கருப்பட்டிங்கிற ஒரு கிராமத்தில் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் இருக்குது. மேடம் அதை தாண்டி ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வைஷ்ய வித்யாலயா ஸ்கூல்ட்டு நேற்று கூட குழந்தைங்க பரதநாட்டியம்லாம் ஆடினாங்க. ஸோ கிராமத்தில் அவங்க நம்ம சமுதாயத்தை சேர்ந்த பெண் குழந்தைகள், ஆண் குழந்தைகள் யாருனாலும் அவங்களுக்கு ஃப்ரீயாக எஜுகேஷன் கொடுக்குறாங்க. கஷ்டப்படுற குழந்தைகளுக்கு அவங்க வந்து ஒரு கிராமத்தில் நல்லா சர்வீஸ் பண்ணுறாங்க. அவங்க அப்பா ஆரம்பித்த ஸ்கூலை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போயிட்டுருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது அந்த ஏரியாவில் இருந்தால் கூட யூ கேன் ஆஸ்க் தெம் டு ஸ்டடி இன் தர் ஸ்கூல். உங்கள் எல்லாருக்கும் தெரியும் திருக்குறள் எத்தனை குறள் இருக்குன்னு தெரியும் இல்லையா? 1000 அதிகாரம் 133. அதில் நமக்கு ரொம்ப முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கிறது பொருட்பாலில் அரசியல், அங்கவியல், ஒழியியல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு இப்போ அதில் என்ன தேவைன்னா அரசியலில் தான் லீடர்ஷிப் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட், ஸோ அதில் முதல் 9 பகுதியில் நம்ம 9வது பகுதியை தான் பார்க்க போகிறோம். முதல் பகுதி இறைமாட்சி. இறைமாட்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அப்போலாம் வந்து அரசன் இருந்தாங்க, அரசனை கூட தெய்வம்னு தான் சொன்னோம். இப்போ தலைவர்கள் இருக்காங்க இல்லையா, ஒரு குழுவுக்கு தலைவர் இருக்காங்கன்னா அவங்களும் தெய்வம் தான். முதலாளிகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, பாஸ், அவங்களையும் தலைவர்கள் தான், அவங்களும் தெய்வங்கள் தான். ஏன் அப்படின்னா அவ்வளோ ஒரு பண்போடு இருந்தாங்க. அரசர், தலைவர், முதலாளிகள்லாம் ரொம்ப பண்போடையும் எல்லாரையும் அனுசரித்து எல்லாரையும் ஒன்றா ஒரே ஒரு கட்டுக்குள்ளே வச்சு எல்லாத்தையும் நடத்தினதுனால அந்த இறைமாட்சிங்கிறதுல ஒரு தலைவன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லி முதல் இது. அடுத்தது கல்வி. ஒரு ஒரு தலைவனுக்கு ரொம்ப அழகு என்னென்னா கல்வி. அதை நல்லா படிச்சிருக்கணும். ஒரு நல்ல தலைவனுக்கு அழகு என்னென்னா கல்வி. காலேஜ் எஜுகேஷன், ஸ்கூல் எஜுகேஷன் அப்படி மட்டும் இல்லாமல் நம்மளுடைய நூல்கள், நிறைய அறநூல்கள் இருக்குது, அதையெல்லாம் படிச்சிருக்கணும். அடுத்தது கல்லாமை. கல்லாமை அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஒரு படிச்சுட்டு ஒரு 4 பேர்கிட்ட ஒரு அறிவுகளை கேட்டுட்டு செய்கிறவங்களோட அந்த வேலையோட தன்மைக்கும் ஒரு படிப்பறிவு இல்லாமல் ஒருத்தவங்க ஒரு விஷயத்தை செய்கிற தன்மை. அதுக்காக படிக்காதவர்கள் எல்லாரும் முட்டாள்கள்னு நான் சொல்லலை. ஏன்னா காமராஜர்லாம் ரொம்ப அழகாக எல்லாம் பண்ணினார். பட் ஒரு வெல் ட்ரெயின்டு, வெல் எஜுகேட்டட் பண்ணுறதுக்கும் ஒரு அன்ட்ரெயின்டு பர்சன் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ கல்லாமை கூடாது. அதுக்கப்புறம் கேள்வி. இந்த கல்விக்கும் கேள்விக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. கல்வி அப்படிங்கிறது நம்ம சுயமாக ஒரு விஷயத்தை படித்து தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறது. கேள்வி அப்படிங்கிறது நம்மளுடைய சீனியர்ஸ், நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புளோட நம்ம பேசி கிடைக்கிற அனுபவம் தான் கேள்வி. அதை தான் கேள்வி அறிவுன்னு சொல்லுவோம், கேள்வி ஞானம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த கேள்வி ஞானம் ரொம்ப முக்கியம் ஒரு தலைமை பண்புக்கு. அதுக்கப்புறம் அறிவுடைமை. உங்களுக்கு தெரியும் நல்லா, ஒரு ரெண்டு பெரியவர்களை சொல்கிறேன். ஒருத்தர் அப்துல் கலாம், ஒருத்தர் பின் லேடன். 2 பேருக்கும் அறிவு இருக்குது. இன்ஃபேக்ட் அப்துல் கலாம் மாதிரியே பின் லேடனும் ரொம்ப பிரில்லியன்ட் படிப்பில் சொல்கிறேன். அவர் வந்து மேக்ஸ்லலாம் கோல்டு மெடலிஸ்ட் அவர். ஆனால் எப்படி பயன்படுத்திக்கிட்டாங்க அப்துல் கலாம், அவர் எப்படி பயன்படுத்திக்கிட்டார் தன்னோட அறிவை, பின் லேடன் எப்படி பயன்படுத்திக்கிட்டார். ட்வின் டவரை இடிக்கிறதுக்கு அவர் பயன்படுத்தினார். இவர் மாற்றுத்திறனாளிகளாக இருக்கிற குழந்தைங்களுக்கு காலுக்கு அந்த ஷூஸ் வெயிட்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி ஒரு இதை கண்டுபிடிச்சார். ஸோ அறிவு எல்லாருக்குமே இருக்கும், அதை எப்படி பயன்படுத்திக்கிறோங்கிறது தான் அந்த அறிவோட திறன். அதுக்கப்புறம் குற்றம் கடிதல். ஒரு நல்ல தலைவன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, முதல்ல தன் குற்றத்தை பார்க்கணும். தான் ஏதாவது தப்பு செய்கிறோமா அந்த தவறுகளை முதல்ல திருத்திக்கணும். மற்றவர்களோட தவறுகளை என்ன செய்யணும், ரொம்ப சாஃப்டாக அதை எடுத்து சொல்லணும். அப்படி சொன்னால் மட்டும்தான் அங்கே அந்த தலைமை பண்புக்கு அந்த தலைவர் சிறந்து விளங்குறாருன்னு அர்த்தம். நம்ம ரேண்டமாக நம்மக்கிட்ட 1000 தவறுகளை வச்சுக்கிட்டு நம்மளுடைய ஒர்க்கர்ஸ் கிட்ட மட்டும் நம்ம குற்றம் கண்டுபிடிச்சிட்டே இருந்தோம்னா அங்கே வெறுப்பு தான் மிஞ்சுமே தவிர நடக்க வேண்டிய காரியங்கள் ஸ்ரத்தையாக நடக்காது. அதுக்கப்புறம் பெரியாரை துணை கோடல். பெரியார்னா இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க அரசியல் பெரியார்கள் இல்லை. ஒரு இறை குற்றம் வந்தது அப்படின்னா நம்ம வீட்டில் ஹோமம்லாம் வளர்க்குறதுக்கு புரோகிதர்களை கூப்பிடுறோம். அதுக்கப்புறம் வாழ்க்கை குற்றங்கள் ஏதாவது வருது அப்படின்னா வீட்டில் இருக்க பெரியவங்க, அன்றைக்கெலாம் ஜாயின்ட் ஃபேமிலி இருந்தது. ஏதாவது சின்ன விஷயம்னா கூட நம்ம உடனே என்ன பண்ணுவோம், வீட்டில் இருக்க எல்டர்லி பீப்புளோட டிஸ்கஸ் பண்ணி அதை உடனே சார்ட் அவுட் பண்ண பார்ப்போம். இப்போ ஜாயின்ட் ஃபேமிலினா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தாலே அதுக்கு பேர் ஜாயின்ட் ஃபேமிலின்னு ஆகிட்டோம்.
ஸோ அதனால் பெரியவர்களோட கலந்து ஆலோசித்து செய்தல் அப்படிங்கிறது வந்து ஒரு தலைவருக்கு நல்ல ஒரு பண்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிற்றினம் சேராமை. சிற்றினம் சேராமை அப்படின்னா ஒரு தலைவர் என்ன பண்ணக்கூடாது, ஒரு நல்ல ஒரு லீடர் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, இப்போ சொன்னாங்க இல்லையா சார், இந்த டொபாக்கோ அந்த மாதிரி நிறைய இந்த குடிப்பழக்கங்கள் இருக்கிற ஒருத்தரோட பேசுறதில்ல, அவங்கள பார்க்குறத கூட தவிர்த்துடணுமா. ஏன்னா அது நம்மளை அட்ராக்ட் பண்ணி அவங்க வழிக்கு நம்ம போயிட்டோம் அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது, நல்ல ஒரு தலைவராக இருக்க முடியாது. ஸோ எந்த ஒரு கெட்ட பழக்கமும், புறம் பேசுதல், யார்கிட்டையும் போய் தேவையில்லாமல் காசிப்பிங் பண்ணுறது, யாரோட விஷயத்துலையும் நம்ம அன்வான்டாக தலையிடுறது, இந்த மாதிரி எந்த ஒரு கெட்ட செயலையும் செய்யாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் சிற்றினம் சேராமை. தெரிந்தது செயல் வகை, அதை தான் நம்ம கொஞ்சம் எலாபரேட்டாக பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஓகே, ஃபஸ்ட்டு குறள், அந்த தெரிந்தது செயல் வகை அப்படிங்கிறது அது ஒரு அதிகாரம். அழிவதும் ஆவதும் ஆகி வழிபயக்கும் ஊதியம் சூழ்ந்து செயல் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம எந்த ஒரு ஒர்க்கை பண்ணாலும் திட்டமிடணும். முதல்ல ஃபஸ்ட் பிளான் பண்ணணும். சுவாமி சின்மயானந்தா சொன்னாங்க, பிளான் அவுட் யுவர் ஒர்க் அண்ட் ஒர்க் அவுட் யுவர் பிளான் அப்படின்னாங்க. எந்த ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடியும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, லாக்ஸ் டைமில் யோசிக்கலாம். ஆனால் ஒரு தடவை அந்த விஷயத்துக்குள்ள காலை வச்சிட்டோம் அப்படின்னா எந்த காரியத்தை கொண்டும் நம்ம பின் வாங்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த திருக்குறளில் அர்த்தம். அதுக்கு ரொம்ப முக்கியம் மேன் பவர், டைம் பவர் அண்ட் மணி பவர். இது ரொம்ப முக்கியம். ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்கணும், இன்கம் பார்க்கணும், அதில் வர லாபத்தை பார்க்கணும். அதை எப்படி பெருக்கிறது அப்படிங்கிறத அந்த லீடராக இருக்கிற அந்த 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 தொழிலை பண்ணுற அந்த தலைவருக்கு அது சரியாக தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அந்த தொழில் வந்து ரொம்ப கம்ப்ளீட்டடாக ஃபுல்ஃபில்டாக கம்ப்ளீட் ஆகும். அடுத்த குறள், தெரிந்த இனத்தோடு சேர்ந்து எண்ணி செய்வாருக்கு அரும்பொருள் யாதும் ஒன்று இல் அப்படின்னா என்னென்னா, நமக்கு ஒரு பிஸ்னஸ் செஞ்சிட்ருப்போம், அதில் நிறைய லாபம் வரும், நம்ம இன்னொரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு நமக்கு ஆசை வரும். அப்படி ஆசை வரும்போது நம்ம என்ன பண்ணக்கூடாது, ரேண்டமாக கண்ணை மூடிட்டு போய் அந்த பிஸ்னஸை செய்யக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆல்ரெடி அந்த பிஸ்னஸில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க, அந்த எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட போய் நம்ம என்ன பண்ணணும், டிஸ்கஸ் பண்ணணும். இது சரிதானா, இது எப்படி இதில் லாபம் வருது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, அவங்க சொன்னாங்களேங்கிட்டு ரேண்டமாக நம்ம அதில் போகவும் கூடாது. நம்ம யோசிக்கணும், நம்மளோட சுய புத்தியில் நம்ம என்ன பண்ணணும், அதை நமக்குள்ள செல்ஃப் டிஸ்கஷன் நம்ம பண்ணணும். அடுத்தது, ஆக்கம் கருதி முதலிழக்கும் செய்வினை ஊக்கார் அறிவுடையார் அப்படின்னா, சில பேர் சொல்லுவாங்க, எங்ககிட்ட ஒன்று வந்து எல்லாத்தையும் போடுங்கோ, உங்களுக்கு பணம் கொட்டுன்னுவாங்க. நம்மளும் கண்ணை மூடி, நம்ம இப்போ பார்க்குறோம் நிறைய இந்த ஸ்கேமிங்ஸ்லாம் பார்க்குறோம். அதில் போயிட்டு நம்ம எல்லாத்தையும் பணம் போடுவோம், ஒரு நாள் எந்த பணமும் நமக்கும் கிடைக்காது, அந்த இன்வெஸ்டர்ஸும் எங்கேயாவது ஓடி போயிடுவாங்க. இதுக்கு காரணம் ஜென்ரலாக நம்மளோட பேராசை தான். ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் நம்ம கால் வைக்கும்போது நிறைய என்ன பண்ணணும், வீட்டில் இருக்க பெரியவங்களோட மட்டும் இல்லை, அந்தந்த தொழில் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்டையும் நம்ம போய் கேட்கணும், இது நிஜமாக இது உண்மைதானா அப்படின்னு கேட்கணும். இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு போயிடுவோம். இதை தான் 3வது குறளில் சொல்லியிருக்காங்க. ஒரு விஷயம், ஒரு ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கான கண்டின்ஜென்சியும் நம்ம பார்க்கணும். அதாவது அதுக்கு என்ன நம்ம ப்ரிகாஷனல் பண்ண போகிறோம். ஒரு தப்பு நடந்தது அப்படின்னா அந்த தப்புலேருந்து நம்ம கிட்ட ஒர்க் பண்ணுற தொழிலாளிகளை நம்ம எப்படி காப்பாற்ற போகிறோம், நம்ம குடும்பத்தை எப்படி காப்பாற்ற போகிறோம், அந்த தொழில் சார்ந்து உள்ள மற்ற வெண்டார்ஸை எப்படி காப்பாற்ற போகிறோங்கிறத நம்ம முதல்ல என்ன பண்ணணும், திட்டமிட்டு வச்சுருக்கணும். அப்படி திட்டமிட்டு வச்சில்ல அப்படின்னாக்கா நம்ம ரொம்ப கஷ்டப்படுறது இல்லாமல் நம்மளை சார்ந்து இருக்கிறவங்க அத்தனை பேரையும் நம்ம கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும். அதனால் ரொம்ப யோசித்து பண்ணணும். தெளிவு இல் அதனை தொடங்கார் இழிவு என்னும் ஏதப்பாடு அஞ்சுபவர். எந்த ஒரு தொழிலை ஆரம்பிக்கும் போதும் ஒரு கிளாரிட்டி இருக்கணும். என்ன மாதிரி பிஸ்னஸ் அதுங்கிறத ஒரு தடவைக்கு பல தடவை யோசிச்சாதான் நம்ம நினைக்கிறோம் நமக்கு எல்லாம் தெரியும், நம்ம அவசரப்பட்டு ஒரு சந்தோஷத்தில் சின்ன பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, பெரிய பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, ரொம்ப கிளாரிட்டியாக இருந்தால் மட்டும்தான் ஒரு பிஸ்னஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் அந்த லீடர்ஷிப்புக்கான அழகு அங்கே முழுமையடையும். தெளிவில்லாமல் ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் போது நம்மளை என்ன சொல்லிடுவாங்க, அவசரமாக என்னமோ ஆரம்பித்தா கடைசியில் அது ஒன்றும் பெருசாக இது ஆகலைன்னு என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் நம்மளை ஏளனம் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அதுக்கான இடத்த நம்ம கொடுக்கவே கூடாது. அவசரப்பட்டு ஒரு காரியத்தை நம்ம தொடங்கிட்டு அதில் வர நஷ்டத்தின் போது நம்ம நிறைய தவறான முடிவுகள் எடுக்கிற அளவுக்கு நம்ம மனநிலை நம்மளை தள்ளப்படும். அதனால் அந்த மாதிரியும் எதுவும் நம்ம செய்யக்கூடாது. அதுக்கப்புறம் வகையறச் சூழ்ந்து எழுதல் பகைவரை பாத்திப்படுத்துவோர் 6. அதாவது ப்ரிப்பரேஷன் பண்ணிக்காமல் எப்படி அர்ஜுனன்
அந்த 2வது சாப்டர் ஆஃப் பகவத்கீதையில் எல்லாம் பேசியாச்சு. எப்படி பேசியாச்சு அப்படின்னா, கண்டிப்பாக போருக்கு போகிறோம், நம்ம வந்து கௌரவர்களை வீழ்த்தணும், வீழ்த்தாமல் நம்ம வரக்கூடாது அப்படின்னு ரொம்ப தெளிவாக தூதுவர்களை விட்டு எல்லாம் பேசி போர்க்களத்துக்கு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறார் கிருஷ்ணன்ட்ட, நான் பண்ண மாட்டேன், ஏத்தாப்பில் என் தாத்தா இருக்கார், ஏத்தாப்பில் என் சித்தப்பா இருக்காங்க, ஏத்தாப்பில் என் பெரியப்பா இருக்காங்க அப்படின்னு பேட்டில் ஃபீல்டுக்கு வந்து நான் போர் புரிய மாட்டேன்னு சொல்கிறது என்னென்னா ஒரு திட்டமிடாமல் வர்றது. தொழிலையும் அதே தான். ஒரு கட்டத்துக்கு உள்ளே வந்ததுக்கப்புறம் ஏதோ ஒன்று நம்மளை தடுக்கும், அது நமக்கே தெரியாது, எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி. அப்போது என்ன ஆகுறது அப்படின்னா, ஒரு கிளாரிட்டியோடு நம்ம உள்ளே வரணும். இது பண்ணினா இது நடக்கும், இது நடந்தால் இதுக்கு பின்னாடி இவ்வளோ இருக்கும், ஆனால் ஃபைனல் ரிசல்ட் மேபி நல்லாவே இருக்கும். அதில் ஆனால் எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் ஒரு 10 பேர் கஷ்டப்படுவாங்க, ஒரு 10 பேர் நல்லாவும் இருப்பாங்க. அந்த கஷ்டப்படுறவங்கள நம்ம ரொம்பலாம் யோசிக்கக்கூடாது. அதுக்கு பதில் நம்ம என்ன நல்ல காரியம் பண்ணணுமோ அதை பண்ணி சரி பண்ணிக்கணுமே தவிர, இப்போ மகாபாரத யுத்தம் நடக்கும்போது பல லட்சம் பேர் மாண்டு தான் போனாங்க, ஆனால் அவ்வளோ பேர் மாண்டு போனதுக்கு அப்புறம் தான் ஒரு நல்ல ராஜ்யம் கிடச்சிருக்கு. ஸோ அதனால் நீ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் சொல்கிறாரு. செய்யத்தக்க அல்ல செய்ய கெடும், செய்யத்தக்க செய்யாமை யானும் கெடும். அதாவது எந்த காரியத்தை செய்யணுமோ அந்த காரியத்தை கட்டாயம் செஞ்சே ஆகணும். எந்த காரியத்தை செய்யக்கூடாதோ அந்த காரியத்தை எக்காரணத்தை கொண்டும் செய்யக்கூடாது. சில இடங்களில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பட் நாட் அர்ஜென்ட் அப்படின்னு இருக்கும். இது ரொம்ப முக்கியம், ஆனால் இது அர்ஜென்ட்லாம் கிடையாது, பொறுமையாக பண்ணிக்கலாம். பட் இட் இஸ் வெரி அர்ஜென்ட், இட் இஸ் நாட் தட் இம்பார்ட்டண்ட். சில விஷயம் ரொம்ப அர்ஜென்ட், அப்போ அது ஒன்றும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. அதுக்காக இது இம்பார்ட்டன்ட் இல்லை, வெறும் அர்ஜென்ட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு அதை தள்ளி போடவும் கூடாது. இது அர்ஜென்ட், இது இம்பார்ட்டண்ட், அது ரெண்டுத்துக்கும் நம்ம தெளிவாக ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சு செய்யணும். எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவது என்பது இழுக்கு. இது உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச திருக்குறள் தான். அதாவது திருதராஷ்டிர புத்திரர்கள்லாம் துர்புத்தியானவங்க, அவங்கக்கிட்ட நான் சண்டை போட்டே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு பேட்டில் ஃபீல்டுக்கு வந்து நான் அதெல்லாம் சண்டையெல்லாம் போட மாட்டேன் அப்படிலாம் போட்டாக்கா குடும்பம்லாம் கெட்டு போயிடும், இதனால் எல்லாருக்குமே நஷ்டம் அப்படின்னு வந்து நடுவு களத்துக்கு வந்த பிறகு எப்படி சொல்லக்கூடாதோ அப்படி நம்ம ஒரு தலைமை பண்பை எடுத்த பிறகு நிறைய பேருக்கு நிறைய மாற்று கருத்துக்கள் இருக்கத்தான் செய்யும். எல்லாரையும் நம்ம எப்படி சமாளிக்கணும்னு தெரிஞ்சு தான் நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக அந்த இதை நம்ம பண்ணினோம். அடுத்து இன்னும் ஒரே ஒரு குறள், ஆற்றின் வருந்தா வருத்தம் பலர் நின்று போற்றினும் பொத்துப்படும். அதாவது அபிமன்யு உங்கள் எல்லாருக்குமே தெரியும், சக்கரவியூகத்துக்கு உள்ளே போகிறதுக்கு அபிமன்யுவுக்கு தெரியும், ஆனால் வெளியே வர்றதுக்கு தெரியாது. ஒரு விஷயம் தெரியாமல் அதுக்குள்ளே இறங்கி அபிமன்யு எவ்வளவு கஷ்டப்பட்டாரோ, நிறைய பேர் சொல்லுவாங்க நீ போ நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் யாரையும் நம்பி அப்படி நம்ம போகக்கூடாது, யாரையும் குறவும் சொல்லக்கூடாது. நமக்கு சுய அறிவு இருக்கணும். நம்ம அந்த சுய அறிவோடு இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும்னா எந்த ஒரு விஷயத்துக்குள்ளேயும் நம்ம இறங்கணும். நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தில் நம்ம போனோம்னா எப்படி அபிமன்யு ரொம்ப கஷ்டப்பட்டாரோ அதை மாதிரி நம்மளும் கஷ்டப்படுவோம். அதனால் இந்த வாய்ப்புக்கு எனக்கு நன்றி எனக்கு வாய்ப்பு கொடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. ராதே கிருஷ்ணா. ஸோ அவங்க சொன்ன எல்லா பாயிண்ட்ஸுமே நம்ம வந்து அங்கங்கே சில விஷயங்களை கேட்டிருப்போம். பட் அந்த காலத்திலே திருவள்ளுவர் வந்து திருக்குறளில் அவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ பிஸ்னஸ் ஆரம்பிக்கனாலும் சரி, லீடர்ஷிப் எந்த இதுலனாலும் அவங்க சொன்ன இதை நம்ம அப்ளை பண்ணுவோம். ஸோ ஐ வில் ரெக்வெஸ்ட் ராஜலக்ஷ்மி டு ஆனர் த ஸ்பீக்கர்.